சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதை தற்போது காணலாம். அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்று ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் டிவிக்கு தலைவர் குறிப்பிட்டார், 2 திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் டிவிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தயவை, அதான் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிக்கே ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. அவர்கள் தயவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த நாட்கள் தான் இவர் ஆட்சியில் இருப்பார் என்பதை அவர்கள் எண்ண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பொறுத்தவரை பீனிக்ஸ் பறவைகளை போல உயிர் பெற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு டிவிக்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது வெளியில் வந்த செய்தி, தேர்தல் நேரத்தில் டிவிக்கு தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அந்த 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்று குறிப்பிட்ட பிறகு டிவிக்கு தலைவர் அதனுடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். டிவிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். 1 மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டாங்களா? திருமணத்திற்கு 1 சவரன் 1 பவுன் நகை அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த 1 மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு. அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வெளியிடல. ஆக இப்படித்தான் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடனே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. வந்த உடனே கொடுக்கல. 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று 28 மாத காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் குரல் கொடுத்தோம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம திமுக முதலமைச்சர் 28 மாசம் கழிச்சு தான் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.